கண்ட நாளையில கல் எடுத்து துரத்துறது. அதுவே அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் காக்கா கா கா கான்னு கத்துறது. ஏன்னா தாத்தா பாட்டிக்கு வந்து காக்கா ரூபத்துல வரும்னு சொல்லி போட்டு. ஸ்பெஷல் நாள்ல தான் காக்காவை நல்லா ஸ்பெஷலா கவனிப்பாங்க. ஆனா பாருங்க, சென்னையில ஆயிரக்கணக்கில் காக்கா வந்து அங்கேயும் செத்து கிடக்குது. ஐயோ அரை சூனி வச்சுட்டாங்களேன்னு சொல்லி போட்டு பயப்படாதீங்க. அது எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, பறவை காய்ச்சல் வேற நல்லா பரவிட்டு இருக்குன்னு வேற சொல்றாங்க. ஐயோ பறவை காய்ச்சல் மூலமா நமக்கு ஏதாச்சும் காய்ச்சல் வந்துருமா? மேல வேற நேத்து காக்கா வேற ஆய் ஓட்டுச்சே அப்படின்னு சொல்லி போட்டு பயப்படாதீங்க. செத்து போன காக்கா மூலமா அது தொட்டு நம்ம ஏதாச்சும் தள்ளி விடுறேன், சமூக சேவை பண்றேன்னு சொல்லி போட்டு பண்ணா மட்டும்தான் வரும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த முட்டையில வந்து ஆஃப் பாயில், புல் பாயில், முக்கா பாயில் கலக்கி குழம்பு கலக்கின்னு சொல்லி போட்டு உனத்தையே அவர் தின்னு பழகிட்டோம். நானுதேன். ஆனா வந்து இப்ப வந்து இந்த பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்கிறதுனால இங்கோ புரோட்டீன் எடுக்கிறதீங்கோ சிக்கனையும் முட்டையும் வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து உங்க ஏரியால வந்து நிறக்க காக்காகின்னு செத்து கிடந்துச்சுன்னு வைங்கோ, அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன சொல்றது?